இந்தியன் ஸ்டோர் இன்னைக்கு எபிசோடில் தங்கமயில் அவங்க அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சரவணன் வந்து சம்பள காசு மொத்தத்தையும் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டதாகவும் அவங்க அம்மாவும் எனக்கு கொஞ்சம் கூட காசு தரலம்மா எடுத்து அப்படியே பீரோவில் வச்சுட்டாங்க. இவர்கிட்ட கேட்டால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தங்கமயிலோட அம்மா இது என்ன அநியாயமாக இருக்குது, செலவுக்கு கூட கொஞ்சம் காசு தராமல் இப்படி பண்ணால் என்னது இது, அவங்க அப்பா அம்மாவும் என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு. இது மட்டும் இல்லைம்மா, நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு வரும்போது கூட 200 கொடுத்து ஸ்வீட் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அந்த 200 கூட வக்கு இல்லாமல் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா பாக்கியம் கத்துறாங்க. வடிவு சாப்பிடாம அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள ராஜியோட பாட்டி சமாதானம் பண்ணுறாங்க. சாப்பிடுமா, ஏன் இப்படி இருக்க, உடம்பு சரியில்லைல்ல, இன்னும் அதிகமாக ஏதாவது ஆகிட போகுது, ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டதுக்கு முடியாதுன்றாங்க. அப்போ சக்திவேலும் முத்துவேலும் பேசிகிட்டே வராங்க. அப்போ ராஜியோட பாட்டி கேட்குறாங்க, ஏன்டா இவளுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லையே, நீ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகக்கூடாதான்னு. யார் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களே கூட்டிகிட்டு போட்டோம், இங்கேருந்து வேலை பார்க்க முடியாது, ஏதோ இளவு விழுந்த மாதிரி நீங்கள் 3 பேரும் மூஞ்சி வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஃபோன் வருது ராஜியோட சித்தப்பாக்கு. குமார மாப்பிள்ளை பார்க்க வீட்டுக்கு வரதா சொன்னதா சொல்கிறாரு. அதுக்கு ராஜியோட பாட்டி, இது என்னடா எங்கேயும் நடக்காத புதுசாக இருக்குது, பொண்ணு பார்க்க தானே நம்ம போகிறது வழக்கம், இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னதுக்கு, ஆமாம் இங்கே எல்லாம் முறையாக நடக்குது, அவங்க எல்லாம் இங்கே வந்து பொண்ணு வீட்டிலேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு தான் கொடுப்பாங்க போல். இப்போவே இவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் கல்யாணத்துக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுவாங்களோ. ராஜி பண்ணது தான் நான் என்னால் தாங்கிக்க முடியல, நமக்கு துரோகம் பண்ணதை விட கூட பிறந்த அண்ணன் குமாரிக்கே துரோகம் பண்ணிட்டா, கூட பிறந்தவன் மாதிரி தான் அவன் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட புலம்புறாங்க, என்னை ஏம்மா இந்த மாதிரி இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த, எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை, யாருமே என்னை கண்டுக்க மாட்டுறாங்க, மாமாவும் கண்டுக்க மாட்டுறாங்க, அத்தை மீனா ராஜுவும் என்னை கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தங்கமயிலோட அம்மா, ஃபஸ்ட்டு உன்னை யாருடி மாமனாருக்கு 50வது பிறந்தநாள் கொண்டாட சொன்னதுன்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாம் உன்னை நல்ல பேர் சொல்லுவாங்க, உன்னை நல்ல விதமாக பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறியான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் நினச்சி நான் பண்ணலைம்மா, நான் அப்படி நடந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. நீ உங்கள் அத்தையும் அவங்க மருமகளையும் ஒன்றா தானே சேர்த்து வச்ச, அவங்க என்ன ஏதாவது உன்னை நல்ல விதமாக சொன்னாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்டி நீ இப்படி பண்ணுற, இங்கே பாரு, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாத, உங்கள் அத்தைக்கு அடுத்து நீ தான் இங்கே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோவமாக கிளம்புறாங்க. நான் வீட்டில் போய் அங்கே கேட்குறேன், இதே என்ன கல்யாணம் ஆன பொண்ணுக்கிட்ட காசை வாங்கிக்கிறது, அப்போ அவன் எப்படி செலவு பண்ணுவான், அப்புறம் அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி இல்லையா, நான் போய் அங்கே ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் தங்கமயிலோட அப்பா தான், வேணாம் இவன் என்னைக்கு இருந்தாலும் அங்கே வாழ போகிறவ, அதனால் பொறுமையாக முடிவெடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தங்கமயிலோட அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் இவர் சொல்கிறதும் கரெக்டாக இருக்குது, நான் போய் சண்டை போட்டுட்டு வந்துடுவேன், ஆனால் அதுக்கப்புறம் நீ அங்கே வாழ போகணுமே அப்படின்னு அவங்களும் அமைதியாகிடுறாங்க. தங்கமயிலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இங்கே பாரு, நீ தான் மூத்த மருமக, இப்போ நீ எப்படி அவங்க மாமனார்கிட்ட காசு கேட்டு நீனு அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உங்ககிட்ட கேட்குற மாதிரி செலவுக்கு நீ தான் மாற்றணும், வரவு செலவெல்லாம் உன் கைக்கு வரா மாதிரி மாற்றணும் அப்படின்றாங்க. அது எப்படிம்மா முடியும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யி, பொறுத்தர் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்கள்ல, நீ பூமியெல்லாம் ஆள வேணாம், ஆனால் உன் வீட்டை நீ தான் ஆளணும் அப்படின்னு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க. ராஜி மீனா தங்கமயில் 3 பேரும் கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. மாமாவோட 50வது பிறந்தநாள் வருது, அதை போய் எல்லார்கிட்டையும் சொல்லுவோம், சொல்லி யார் கேக் வாங்குறதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா, அரசியவும் அத்தையும் மட்டும் சேர்த்துக்க வேணாம், அவங்க உளறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிஃப்ட் வாங்கினதெல்லாம் சொல்லி நீங்கள் யார் கேக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ நீ வேற, மாமா கேக் வெயிட்டு வரா இல்லை நம்மகிட்ட சண்டை போடுவாரானே தெரியல, ஏன்னா மாமாவோட பிறந்தநாள்லாம் இவ்வளோ பெருசாக நாங்கள் கொண்டாடினது இல்லை அப்படின்னு. அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க, இல்லை இது வந்து மாமாவோட 50வது பிறந்தநாள் அப்படின்னு. ராஜியும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்தாலும் வரலனாலும் நாங்கள் கொண்டாட தான் போகிறோம், நாங்கள் எங்கள் மாமாவோட பிறந்தநாள் கொண்டாட போகிறோம், நீங்கள் வரீங்களா இல்லையா, உங்கள் அப்பாவோட பிறந்தநாள் உங்களுக்கு கொண்டாடணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசிட்டு, சரி நீங்கள் இவ்வளோ கேட்குறதுனால நாங்களும் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.